இலங்கையில வர ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஒருநாள் முத்தரப்பு தொடருக்கான இந்தியா ஏ அணிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய பிசிசிஐ தேர்வுக்குழு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் யூனியன் இளம் நட்சத்திர பேட்ஸ்மேன் திலக் வர்மா இந்த அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டனாக இருக்கும் ரியான் பராக் இந்த முத்தரப்பு தொடருக்கான துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காராம். மேலும் 2026 ஐபிஎல் சீசன்ல சிறப்பாக விளையாடி வரும் 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்குமே இந்த அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா ஏ அணிக்கு தேர்வாகியுள்ள வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் இந்த ஐபிஎல் தொடர்ல 11 போட்டிகள் விளையாடி 440 ரன்களை குவிச்சிருக்காரு. ஐபிஎல் தொடர் முடிந்ததுமே முத்தரப்பு தொடருக்காக அவர் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்றாரு. வைபவ் சூரியவன்ஷி தன்னுடைய 12 வயதிலேயே பீகார் அணிக்காக ரஞ்சி டிராபில அறிமுகமானார். இதன் மூலம் சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் ஆகியோருடைய சாதனைகளை முறியடிச்சிருக்காரு. மிக இளம் வயதிலேயே முதல் தர கிரிக்கெட்ல பல சாதனைகளை படைச்சிருக்காரு. ஃபியூச்சர் கேப்டனாக வரலாம் அப்படின்னு பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.